தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். குவைத்தில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நீர் மின்சார அமைச்சகம் 20 கோடி தினார் பில் பாக்கியை வசூலித்திருக்கின்றனர். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் குவைத்தில் இருக்கும் வாடிக்கையாளரிடமிருந்து 20 மில்லியன் தினார் நிலுவைத் தொகை வசூலிக்கப்பட்டிருப்பதாக நீர் மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தின் வாடிக்கையாளர் சேவைத்துறையின் துணைச் செயலாளர் அறிவித்திருக்கின்றார். நீர் மின்சக்தி அமைச்சின் வரலாற்றில் முதன்முறையாக இவ்வாறு சாதனை எட்டியிருப்பதாகவும் நிறுவனம் தொடர்பான செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார். குவைத்தில் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நீர் மின்சாரங்கள் போக்குவரத்து கட்டணங்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக கட்டி முடிக்கப்பட வேண்டும். அப்படி கட்டி முடிக்கப்படாத பட்சத்தில் உங்களுடைய விசா புதுப்பித்தலோ அல்லது நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய பயணங்களை மேற்கொண்டாலும் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்படுவீர்கள். இது குவைத்தில் ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக எல்லோரும் ஓடோடி சென்ற அவர்களுக்குரிய அபராத தொகைகளையும் கட்டி முடித்திருக்கின்றார்கள். குவைத்தில் வெளிநாட்டவரின் குழந்தைகள் வெளிநாடு செல்ல தந்தையின் அனுமதிகள் கட்டாயம். நாட்டின் அனைத்து எல்லை வாயில்களிலும் பாஸ்போர்ட் பிரிவுக்கு உள்துறை அமைச்சு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். பயணத்தில் குழந்தையுடன் தாய் அல்லது உறவுகள் சென்றாலும் முடிவு பொருந்தும். பாஸ்போர்ட் துறையினால் தயாரிக்கப்பட்ட சிறப்பு படிவத்தில் தந்தையின் அனுமதி கையொப்பமிட்டு கொடுக்கப்பட வேண்டாம். இந்த தீர்மானம் இன்று தொடக்கம் அமுலுக்கு வந்திருப்பதாக அரபு நாளிதழ் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளனர். ஆகவே குவைத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் எமது தொழிலாளர்களே இந்த செய்தியை மிக அவதானத்துடன் வைத்திருங்கள். வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடுங்கள். வெளிநாட்டவரின் குழந்தைகள் வெளிநாடு செல்ல தந்தையின் அனுமதிகள் கட்டாயம். குவைத்தின் சால்மியா நுவேசி எல்லை வாயில்களில் நீதிமன்ற தீர்ப்பு அமுலாக்க அலுவலகங்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறது. குவைத்திலிருந்து தரை வழியாக வெளியேறுவதற்கான முக்கிய எல்லை வாயில்களான சால்மியா நுவேசி சோதனை சாவடிகளில் நீதிமன்ற உத்தரவுகள் அமுல்படுத்துவதற்கான சிறப்பு அலுவலகங்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறது. போக்குவரத்து விதிமீறல் காரணமாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளில் அபராதம் விதிக்கப்பட்ட மற்றும் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்ட உள்நாடு மற்றும் வெளிநாட்டவர் இந்த அலுவலகங்களை பயன்படுத்தி அபராதத்தை செலுத்தி பயணத்தை தொடரலாம். இதுவரை உள்ளூர் வெளியூர் பயணிகள் உட்பட பயணிகளின் அபராதம் செலுத்தி இந்த வாயில்கள் அடைத்து திரும்பிச் செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. இனி இதுபோன்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் குவைத்தில் நுழையும் போதோ வெளியேறும் போதோ இதுபோன்ற குற்றவியல் தீர்ப்புகள் அமுல்படுத்த இந்த அமைப்பு உதவும். சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு சென்று கம்ப்யூட்டர் அமைப்பில் இந்த அபராதம் நீக்கப்பட்டால் இதன் காரணமாக அடுத்தடுத்த பயணம் தடைப்படாது என்று அமைச்சு தகவல் உறுதிசெய்கின்றது. குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றோ புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் தொகை கிடைக்கப்பட்டிருக்கிறது. 54 நபர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2024 KWTAC 0410 தொடர் இலக்கம். தொடர் இலக்கத்திலிருந்து KWT 2024 AC 3002க்கு இடைப்பட்ட விண்ணப்பதாரிகளின் கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றை நீங்கள் வார நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று தூதரகம் சார்பாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தகவல் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம். மின் கட்டணத்தில் முறைகேடு செய்த அடிப்படையில் 4 அமைச்சக ஊழியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மின்சாரம் நீர் அமைச்சகத்தில் 4 ஊழியர்களுக்கு குவைத் குடிமக்கள் 2 வெளிநாட்டவர்கள் அமைச்சகத்தின் அமைப்புகளை ஹக் செய்த அடிப்படையில் லஞ்சம் பெற்ற வணிக வளாகங்களில் மின் மீட்டர் கட்டணத்தை மாற்றியதற்காகவும் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கின்றனர். இதே குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு ஊழியர் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். வாக்குக்கு பணம் கொடுத்த வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 ஆண்டுகள் சிறை. 3வது தொகுதி வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சாதுன் ஹமத் வாக்குகளை வாங்கிய குற்றத்தின் அடிப்படையில் குற்றவியல் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. நேற்றும் இந்த தகவலை தந்திருந்தோம், இன்றும் தருகின்றோம். ஆகவே எமது சாரதிகளை மிக மிக கவனத்துடனும் விழிப்புடனும் இருங்கள். இல்லையென்றால் உங்களுடைய 1 மாத சம்பளம் கொடுப்பீர்கள் என்பதை முன்கூட்டியே அறிய தருகின்றோம். குவைத்தில் ரெட் லைட் அபராதங்கள் 50 தினாரிலிருந்து 180 தினாராக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
குவைத்தினுடைய போக்குவரத்து அபராதங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கவரை கூடவாக வாகனம் ஓட்டுவதற்கும் 30 தினாரிலிருந்து 150 தினாராக உயர்த்தப்படுகின்றன. ரெட் சிக்னல் இயக்குவதற்கான அபராதம் முந்தைய 50 தினாரிலிருந்து இப்போது 150 தினாராக உயர்த்தப்படுகின்றது. புதிய விதிமுறைகள் வாகனங்களை பறிமுதல் செய்தல், மீறுபவர்களுக்கு எதிராக புள்ளிகளை பதிவு செய்தல் உட்பட பிற அபராதங்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். ஆகவே சாலைகளில் பாதுகாப்பாக இருங்கள். எப்போதும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்கள். அரபிகள் பின்பற்றவில்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அரபிகள் பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அபராதம் கட்டுவதற்குரிய காசுகள் அவர்கள் கையில் இருக்கின்றன. உங்களுடைய 1 மாத சம்பளம் என்பதையும் நினைவில் வைத்திருங்கள். இந்த புகைப்படத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளும் கேரள நாட்டில் இடம்பெற்ற ஒரு வெள்ள அனர்த்தம் நிலச்சரிவின் காரணமாக அனைவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதே போன்ற நிறைய சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. தேடும் பணிகள், மீட்பு பணிகள் என்றும் அனைத்து விதமான பணிகளும் கேரள முதலமைச்சர் தலைமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2 நாட்கள் துக்க தினம் கூட அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தாத உறவுகள் அவுட் பாஸ் பெற்ற பின்னர் தாயகம் செல்லாத நபர்களுக்கான ஒரு விசேட பதிவொன்றை அழகண்ணா அவர்கள் தருகின்றார். அவருடைய கருத்தை ஒரு முறை கேளுங்கள், செவிசாயுங்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தியும் இருக்கின்றது, அதையும் கேளுங்கள். அதை சதீசண்ணா தருகின்றார். நன்றி, வணக்கம். ஹாய் காய்ஸ், குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பயன்பெறக்கூடிய பதிவாக இருக்கலாம். முழுமையாக பாருங்க. குறிப்பாக பொது மன்னிப்பில் நாட்டுக்கு போக முடியாமல் அவுட் பாஸ்போர்ட்டை கையில் வைத்து கொண்டு அக்காமா முடியலை, அதனால் போக முடியலை, அதை மாதிரியான பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், நாட்டுக்கு போகியே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க 50 24 82 86 அந்த வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகளை நான் சொல்கிறேன் எப்படி போகணுங்கிறது. குறிப்பிட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்குள்ளே ஊருக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், முதல்ல இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. அடிக்கடி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 தரமோ 3 தரமோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடியதாகவும் இருக்கலாம். பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி, அதாவது இந்த குவைட்டுக்குள்ளே நிறைய பேர் வீடுகளில் இருக்கிறீங்க, வெளியே போன பிரச்சனை அது இதுன்னு சில ஆன்லைன்களில் பொருட்கள் எடுக்கிறீங்க. இருந்தாலும் நாமளும் அந்த மாதிரியான ஒரு இதை குறைந்த கட்டணத்தில் விநியோகம் செய்யக்கூடிய ஒரு ஆலோசனை ஒன்றை எடுத்திருக்கிறேன். அதாவது வீடுகளில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அதாவது ஃபோனாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் எந்த ஒரு பொருளாவது நமக்கு தேவை, அப்படி இதை போய்த்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவாகும் அப்படிங்கிறது இல்லை. குறிப்பிட்ட வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைகளோட உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு அதெல்லாம் கொண்டு விநியோகம் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடு உண்டு, ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து அதற்கான பதிவுகள் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்களை சேவ் பண்ணுவீங்க, அப்பப்போ உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம்னு சொல்லி. நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லாபமே இல்லாமலுக்கு பலதரப்பட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சிருப்போம். ஸோ இந்த பல்லு திட்ட பிரசிலையும் சக்கியமான அழுகிற சில்கிலையும் நம்ம எடுக்க போகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு பொருளாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சான்ஸும் கிடைக்கலாம். சரி, ஓகே. மறந்துடாமலுக்கு நாட்டுக்கு இருக்கிறவங்க சரியான முறைக்கு அதை யோசித்து நமக்கான அந்த விஷயங்களை நீங்கள் இது பண்ணுங்க. ஓகே, நன்றி. நண்பா வணக்கம். வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது, விசாமு இருக்குது. உமலேமானில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சிக்கிட்டு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் இயக்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 170 தினார் கொடுத்துருவாங்க. சொந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு வேலை இருக்குது. அது காதி மக்காமா இருக்கட்டும், சூனாக்கமாக இருக்கட்டும், கொய்த்து நாட்டில் நீங்கள் இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 தலைப்பு கொடுத்துருவாங்க. சலூன் டியூட்டி தான் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணால் அவங்க நம்பர் நான் கொடுத்துருவேன். ஒரு தலைப்புக்கு 1.5 நாள்லேருந்து 2 தினார் வரைக்கும் கிடைக்கும். காதி மக்காமா 2 வருஷத்துக்கு அடித்து கொடுக்கறதுக்கு லேடிஸுக்கு 2 கொய்த்திருக்காங்க. கொய்த்து நாட்டில் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், விசா வேணாலும் விசா வாங்கிக்கலாம். கொய்த்தி நல்ல கொய்த்தி, அந்த பிரச்சனையில் என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பரை கொடுப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், கொய் சட்டத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும். 00 91 77 08 62 24 15 வாட்ஸ்அப்பு இமோ இருக்குது.